பாசுமதி அரிசியில் நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். சிக்கன் 2 கிலோ, பாசுமதி அரிசி 6 டம்ளரு. இந்த பிரியாணிக்கு போட வேண்டிய வாசனை பொருள்லாம் தண்ணியில் வந்து போட்டு வச்சுங்க. பெரிய வெங்காயம் 6, தக்காளி 6, பச்சை மிளகா, இந்த சீரகம், மிளகு, சோம்பு, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, பிரியாணி தலை, நட்சத்திர முக்கு, ஏலக்காய் இதெல்லாம் தயாராக எடுத்து வச்சுங்க. அடுப்பத்தை வச்சு அடுப்பு வந்து சிம்மில் வந்து எண்ணெய் ஊற்றாமல் வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து அரைச்சி வச்சுங்க. தயிர், எலுமிச்சம்பழம் சாறு எடுத்துங்க. இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகாத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுங்க. பிரியாணின்னு செய்யக்கூடிய ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய், நெய்யெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த பிரியாணி வாசனை பொருள் தண்ணியில் போட்டு வச்சோம்லையா அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கிட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் வதக்குங்க. கலர் மாறட்டும். எந்த அளவுக்கு பெரிய வெங்காயம் வதக்குறோமோ அப்போ தான் வந்து அது பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த சின்ன வெங்காயம் 1-2 அரைச்சது ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. தேவைப்பட்டால் எண்ணெய் வந்து அப்பப்போ ஊற்றிக்கிங்க. இந்த அரைச்ச மசாலா தூளெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளி நல்லா குழஞ்சி வேகட்டும். நல்லா தக்காளிலாம் நல்லா குழஞ்சி நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணுங்கள். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கோழி சிக்கன் தண்ணியில் போட்டு வச்சது சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தேவையான காரம், அதாவது மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூனு, மஞ்சள்தூள் 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டு தயிர் வந்து 1/2 கப் ஆட் பண்ணுங்கள். நல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் வேகட்டும். சிக்கன்லேருந்து தண்ணி விடட்டும். இடையிடையே மூடி ஓப்பன் பண்ணி வந்து நல்லா கிளறி விடுங்க. நல்ல சிக்கன்லாம் வந்து ஒரு 3/4 வேகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் பாசுமதி அரிசிக்கு வந்து தண்ணி ஊற்றி கழிஞ்சி ஒரு 3-5 நிமிஷம் வந்து ஊற வைங்க. சிக்கன்லாம் வந்து நல்லா ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் அரிசியெல்லாம் கழிஞ்சிட்டு இந்த பாசுமதி அரிசி ஆட் பண்ணுங்கள். நான் 6 டம்ளருக்கு வந்து நான் 8 டம்ளர் தண்ணி தான் ஊற்றினேன். ஏன்னா ஏற்கனவே சிக்கனில் வந்து தண்ணி ஊறுறதுனால 1.5 மடங்கு கணக்கில் நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். அரிசியெல்லாம் போட்டு 2 நிமிஷம் கிளறிட்டு இந்த 8 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறுங்க. இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் காரம் உப்பெல்லாம் வந்து செக் பண்ணுங்கள். எலுமிச்சம்பழம் சாறுலாம் ஊற்றிட்டு சுடு தண்ணி கொஞ்சம் எதுக்கும் அடுப்பில் தயாராக எடுத்து கொஞ்சம் வச்சுங்க. ஏன்னா நம்ம வந்து தண்ணி பற்றலைன்னா சுடு தண்ணி ஆட் பண்ண வேண்டி வரும். காரத்துக்கு மிளகாத்தூள் உப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடுங்க. தண்ணியெலாம் நல்லா சுண்டி குறையட்டும். தண்ணியெலாம் ஓரளவுக்கு நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் அப்பப்போ இடையே வந்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா தண்ணியெலாம் ஓரளவுக்கு சுத்தமாக குறைஞ்சதுக்கப்புறம் வந்து வாழை இலை போட்டு மூடிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. அடுப்பை வந்து ஒரு சிம்மில் 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. அரை மணி நேரம் நல்லா வெயிட் வச்சு தம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வாழை இலை எடுத்துகிட்டு இந்த பிரியாணி கிளறி விடுங்க. தேவைன்னா நெய் ஊற்றி கிளறுங்க. பிரியாணி சூப்பராக இருக்கும்.